பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டா பெரும் தலைவலியே ஊஞ்சிச்சுப்பா. சரி, சாப்பாடெல்லாம் காலி ஆயிடுச்சு. இதெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு சிங்க்ல போட்டு கழுவணும். உட்காரத்துக்கு ஒரு சேர் வாங்கணும்னு நினைச்சேன், முடியல. கால்லாம் ரொம்ப வலிக்குதே. சரி, கொஞ்ச நேரம் போய் படுத்துட்டு வருவோம். எங்க போய் படுக்கிறது? சரி, இப்படி கொஞ்சம் சாய்வோம். எல்லாம் ஒரு தூக்கம், நல்ல தூக்கம் தான் வருது. ஆனா ரெஸ்ட் எடுக்க டைம் தான் இல்லை எனக்கு. பிளாஸ்டிக் பாத்திரமா, பிளாஸ்டிக் பாத்திரம். வாங்க வாங்க, நம்ம கிட்ட 20 ரூபாயில இருந்து இருக்கு பிளாஸ்டிக் பாத்திரம். வாங்கம்மா வாங்க. அப்பாடி, இந்த வண்டியை தள்ளி தள்ளி பசி தான் எடுக்குது. சரி, இப்படி உட்காந்து சாப்பிடுவோம். எவ்வளோ காலையில சாப்பிட்டோம், மணி 11 ஆக போகுது. சரி, சாப்பிடுவோம். எனக்கு பிளாஸ்டிக் பாத்திரமா? சரி சரி, ரொம்ப நாளா நான் சேர் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். தூங்குற நேரம் போய் இந்த சேரையாவது வாங்கிட்டு வந்துருவோம். நம்ம சேர் வாங்கினாதான் உட்காந்து சமையல் செய்யறதுக்கு கரெக்டா இருக்கும். இந்த பசங்களை ஸ்கூலுக்கு களப்பாட்டி விடும் போது ஒரு சேர் தேவைப்படுது, தலை வரும் போது. சரி சரி, போய் ஒரு சேர் சேர் மட்டும் கேட்டு பார்த்து வந்துடுவோம். காசு எடுத்தனா தெரியலையே, இல்ல ரூம்குள்ளேயே வச்சுட்டு வந்துட்டனா? சரி சரி, அங்க ஃபர்ஸ்ட் சேர் இருந்தா நம்ம காசு எடுத்துட்டு போவோம். என்ன, வீட்டு வாசல்ல யாரையுமே காணோம், வெறும் காலியா இருக்கு. இங்க எப்படி யாருமே இல்லைங்க? சரி சரி, இங்கேயே வெயிட் பண்ணலாமா இல்ல ரோட்ல போய் பார்க்கலாமா? சரி சரி, அப்படி நடந்து போய் ரோட்ல போய் பார்க்கலாம். எங்க யாரையுமே காணோம்? ஓ, அங்க இருக்க வண்டி. சரி சரி, கண்டுபிடிச்சாச்சு. ஆனா வண்டி இருக்கு, ஆளை யாரும் காணும் போலியே. சரி, கூப்பிட்டு பாப்போம். அண்ணா அண்ணா அண்ணா, யாரா இருக்கீங்களா? எனக்கு பிளாஸ்டிக் சாமான் வேணும் அண்ணா. டிஃபன் பாக்ஸ் ஓபன் பண்ணி சாப்பிடலாம். யாரோ கூப்பிடுற சவுண்டு கேக்குது. அண்ணா அண்ணா. அச்சிச்சோ, சாப்பிடலான்னு பார்த்தேனே. சரி சரி, டிஃபன் பாக்ஸ் எப்படியே வச்சுட்டு போய் கேட்போம். அண்ணா அண்ணா, ரொம்ப நேரம் கூப்பிட்டு இருக்கேனே, யாருமே இல்லையா? பாப்பா, அந்த பக்கம் பாரு. அந்த பக்கமா? பாட்டி நீங்களா? எப்படி இருக்கீங்க பாட்டி? என்ன அடையாளம் தெரியுதா? தெரியுது தெரியுது. இவ்வளவு நேரம் நீ தான் அண்ணா அண்ணான்னு கூப்பிட்டுருந்தியா? ஆமா பாட்டி, எனக்கு ஒரு சேர் வேணும், அதனாலதான் வந்தேன். சேர் இருந்தா காமிக்கிறீங்களா? சரி சரிம்மா, இப்பதான் டிஃபன் பாக்ஸ்ல சாப்பாடு எடுத்துட்டு வந்தேன், சாப்பிடலான்னு. சாப்பாடா? எங்க வீட்டுக்கு வாங்கல. நான் இன்னைக்கு சாம்பார் தான் வச்சிருக்கேன். இன்னைக்கு ஆடி வெள்ளி இல்லையா, அதனால சாம்பார் வச்சிருக்கேன். கோயிலுக்கு போகணும் வர பாட்டி. நீங்க வாங்க, நம்மள மொத்தமா சேர்ந்து சாப்பிட்டுட்டு அப்புறமா நீங்க வியாபாரத்தை பாருங்க பாட்டி. இல்ல இல்ல, நானே எங்க வீட்டுல இருந்து சாப்பாடு செஞ்சு வச்சுட்டேன்ட்டேம்மா. நான் அம்மனுக்கு ஒரு பொழுது இருக்கிறேன், அதனாலதான் இப்ப மட்டும் தான் சாப்பிடுவேன், மதியானம் சாப்பிட மாட்டேன். ஓ அப்படிங்களா? சரி சரி, இல்ல மணி 11 ஆகுதே, அதனாலதான் கேட்ட பாட்டி. சரிம்மா, நீ ஏதோ பாத்திரம் வேணும்னு சொன்னியே, பாரு பாரு. ஓ, இதோ பாக்குறேன் பாட்டி. எந்த பாத்திரம் வாங்கலாம்? ஆமா இல்ல பாட்டி, நான் சேர் வாங்க தான் வந்தேன், அதை விட்டுட்டு எல்லாமே பாத்துட்டு இருக்கேன் பாரு. பாட்டி, இந்த சேர்லாம் எவ்வளவு பாட்டி ஆகுது? சேர் ஒண்ணு 90 ரூபாய் வருதுமா. சின்ன சேரா இருந்தா, சின்ன சேர் இருக்கா பாரு, அப்படி இல்லைன்னா 150 ரூபாய் தான். என்னது 150 ரூபாவா? கம்மி பண்ணி சொல்லுங்க பாட்டி. வீட்டுல புடவை ஏதாவது வச்சிருக்குதியா? புடவையா? புடவை வச்சிருந்தா நான் புடவைய வாங்கினேன், நான் இந்த மாதிரி ஐட்டம் தருவேன். அப்படிங்களா? என்கிட்ட நிறைய சாரி இருக்கு பாட்டி, நீங்க அடுத்த வாட்டி வாங்க, நான் பீரோல இருக்க சாரி எல்லாம் எடுத்து வைக்கிறேன். அப்படியா? சரி சரி, இப்போதைக்கு எதாவது வாங்கிக்கோ. சரி பாட்டி, நான் இப்போதைக்கு ஒரு சேர் மட்டும் பாக்குறேன். ஆனா எங்க வீட்டுல நிறைய சாரி இருக்கு. சாரி மட்டும் தான் வாங்குவீங்களா இல்ல குழந்தைங்க ட்ரெஸ் எல்லாம் வாங்குவீங்களா பாட்டி? இல்லம்மா இல்லம்மா, சாரி தான் வாங்குவோம். நீ வேணா எடுத்துட்டு வந்து வை, நான் பழைய சாரியை போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு நான் அதெல்லாம் வாங்க எடுத்துக்கோ. சரிங்க பாட்டி, இருங்க, நான் ஒரு சேர் தான் அர்ஜென்ட்டா தேவைப்படுது, சேர் மட்டும் நான் பாத்துக்கிறேன். அப்பாடி, நானும் போனி ஆவலையே நினைச்சிருந்தேன். பரவாயில்ல, இந்த பொண்ணு வந்துருச்சு. சரி பாட்டி, இந்த சேர் தான் பார்க்கலாம்னு நினைச்சேன், ஆனா வேற கலர் இருக்குங்களா? அந்த கலர் எல்லாம் அங்கதான் இருக்கு. அப்படிங்களா? சேர் நல்லாதான் இருக்கு. இருங்க இருங்க, நான் கலர். பாட்டி, 3 கலர் தான் இருக்கு போல பாட்டி. ஆமாமா, அதான் இருக்குது. பச்சை இருக்குது, மஞ்சள் இருக்குது, பிங்க் இருக்குது. உனக்கு என்ன வேணுமோ அதை எடுத்துக்கோ. எனக்கு பிங்க்னா ரொம்ப பிடிக்கும் பாட்டி, அதனால நான் பிங்கே பாக்குறேன். விலை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணி சொல்லுங்க. அப்புறம் அந்த லஞ்ச் கூட எவ்வளவு பாட்டி? என் பொண்ணுங்களுக்கு தான் வேணும், 2 பேருக்கும் 2 கூட. லஞ்ச் கூடயாமா? அது கம்மி தான்மா, 180 ரூபாய்.
என்னது ஒண்ணு 80 ரூபாவா? என்ன பாட்டி சொல்றீங்க? 50 ரூபாய் தானே? இல்லம்மா, இதெல்லாம் நல்லா இருக்கும். 2 வருஷம் ஆனாலும் ஒண்ணும் ஆகாது இந்த பை எல்லாமே, தெரியுமா? சரி சரி சரிங்க பாட்டி, அதுல மட்டும் கலர் மட்டும் பார்த்து கொடுங்க, நான் எடுத்துக்கிறேன். எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வேற இல்ல பாட்டி, வேற கலர்ஸ் இல்லையா? 2 கலர் தான் இருக்கு. சின்னவளுக்கு கொஞ்சம் பெரியவளுக்கு கொஞ்சம் எப்படி கொடுத்து அனுப்புவேன். சரி பாட்டி, இந்த 2 கூடைய மட்டும் எடுத்துக்கிறேன் நானு. சரிங்களா? சரிம்மா, இந்த 2 கூடை மட்டும் பிரிச்சு கொடுத்துருக்கேன் பாரு. இந்த 2 கூடை எடுத்துக்கோ. இதுல வந்து ஒரு டிஃபன் பாக்ஸ், வாட்டர் பாட்டில் வைக்கிறதுக்கு கரெக்டா இருக்கும். சரியா? சரிங்க பாட்டி, வேற ஏதாவது வேணுமான்னு பாக்குறேன். இந்த ஹாட் பாக்ஸ்லாம் எவ்வளவு பாட்டி? இது ஹாட் பாக்ஸ் இல்லம்மா, ஹாட் பாக்ஸ் மாதிரி இருக்கிற டிஃபன் பாக்ஸ். என்னது டிஃபன் பாக்ஸா? சரி சரி, எதுவோ பாட்டி, நல்லா இருக்கு. ஆனா எவ்வளவுன்னு தெரியலையே. 50 ரூபாய்மா. 50 ரூபாவா? இந்தா பாட்டி. இது இல்லம்மா, அது ஒருக்கு பாரு, அதுதான். ஓ, அது 50 ரூபாவா? அப்ப இது பாட்டி, இது வந்து 90 ரூபாய். என்ன பாட்டி 20 ரூபான்னு குரல் கொடுத்தீங்க, இப்ப எல்லாமே 90, 50, 150ன்னு சொல்றீங்களே. இங்க பாருமா, இதுதான் 20 ரூபாய் மரம். மரம் இருக்குல்ல, இந்த மரம் தான் 20 ரூபாய். இது கலர் இருக்கு பாத்துக்கோ. அப்புறம் அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ரேட் அதிகமாகும். ஓ அப்படிங்களா? சரிங்க பாட்டி, இப்போதைக்கு இந்த 2 மட்டுமே எனக்கு போதும். நீங்க வந்து பழைய புடவை வாங்குறீங்கன்னு சொல்றீங்கல்ல, நான் வீடு ஃபுல்லா நிறைய புடவை வச்சிருக்கேன், நான் எடுத்து வைக்கிறேன். நீங்க அப்போ வந்து வாங்கிக்கோங்க. இது மட்டும் எவ்வளவு ஆகுது சொல்லுங்க பாட்டி. வீட்டுக்கு வந்து சாப்பிடுனா சாப்பிட மாட்டீங்க. சரிங்க பாட்டி, இது மட்டும் எவ்வளவு ஆகுது? 2 கூட ஒண்ணு வந்து எவ்வளவு சொன்னீங்க? 50 ரூபாய் சொன்னீங்க. 80 ரூபாவா? சாரி பாட்டி, 80 ரூபாய் சொன்னீங்க. 8 8 16, 160. 160 ஒரு சேர் எவ்வளவு சொன்னீங்க? 150 ரூபாய் சொன்னீங்க பாட்டி. மொத்தம் வந்து 250 ரூபாய் தானே ஆச்சு பாட்டி. ஆமா, நீ என்ன கணக்கு போடுற? எந்த ஸ்கூல்ல நீ படிச்சுட்டு வந்துருக்குற? 150ன்னு சொன்ன, 160ன்னு சொன்ன, சேர்த்தா 250 ரூபாய் வருதா? ஆமா பாட்டி, வேற என்ன வருது சொல்லுங்க? 310 ரூபாய் வருது. நல்லா கூட்டி பாரு. ஆமா பாட்டி, 310 ரூபாய் தான் வருது, நல்லா தெரியும். சும்மா உங்ககிட்ட விளையாடி பாட்டேன், நீங்க ஏமாறுறீங்களா இல்லையானு. பரவாயில்ல, அந்த காலத்துல படிச்சிருக்கீங்கல்ல, அப்ப கரெக்டா தான் படிச்சிருக்கீங்க. சரிங்க பாட்டி, ஒரு நிமிஷம் இருங்க, நான் வீட்டுக்கு போய் காசு எடுத்துட்டு வந்துடுறேன். ஏன் நீ வரும்போது காசு எல்லாம் எடுத்துட்டு வர மாட்டியா? இல்ல பாட்டி, நீங்க வந்து எனக்கு சேர் வாங்க தான் வந்தேன். சேர் இருக்குதா இல்லையானே தெரியல, அதனாலதான் காசு எடுக்காம அப்படியே பெப்பர் பேன் வந்துட்டேன். பெப்பர் பேன் வந்துரு, நீங்க சொல்லிடுறியா? சரி சரி, இப்ப எடுத்துட்டு வா. போதும், எடுத்துட்டு வந்துடுறேன் பாட்டி. அப்பாடி, எப்படியோ சேர் வாங்கியாச்சு. சரி வருவாங்க, காசு கொடுப்பாங்க. பார்த்தா இந்த பொண்ணு காசு எடுத்துக்காம வந்துடுது போல. சரி, வரதுக்குள்ள இந்த டிஃபன் பாக்ஸ்ல இருக்கிற சாப்பாடை சாப்பிட்டு முடிப்போம். இதுக்கப்புறமேட்டு எங்க உட்காந்து எங்க சாப்பிடுறது? ஒரு வண்டி தனியாவே நின்னுக்குது, யாருமே இல்ல. சரி சரி, இந்த பொருளெல்லாம் நம்ம உசார் பண்ணிட வேண்டியதுதான். எப்படி உசார் பண்றது? சரி சரி, கோணிய போய் எடுத்துட்டு வருவோம். சாப்பிட்டு முடிச்சிட்டேன் எப்படியோ.